தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இனிவரும் காலங்களில் அரசு துறையில் சகல ஆட்சேர்ப்புகள், பதவி உயர்வுகள் உள்ளிட்ட செயற்பாடுகள் அரசு தலையீடின்றி உரிய பரீட்சை மற்றும் சேவை பிரமாணங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றிய போது இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பாடசாலை விடுமுறை மற்றும் உற்சவ நாட்களில் பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்பு அவதானமாக செயற்படுமாறு போலீஸ் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விடுமுறை நாட்களில், உற்சவ நாட்களில் உல்லாச பயணங்கள் செல்லும் போது வாகனத்தின் தன்மை, ஓட்டுநர், வாகனத்தின் இயந்திர கோளாறுகள் தொடர்பிலும் மிகுந்த அவதானம் செலுத்தவும். வாகன ஓட்டுநரின் அதிக வேகம், போதை பாவனை, வீதி நடைமுறைகளை மீறுதல், கழகத்தில் ஈடுபடுதல் போன்ற செயற்பாடுகளின் போது பெரியவர்கள் அல்லது பெற்றோர்கள் அவற்றை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அண்மையில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு செல்லுதல், வீதியில் கடமையில் ஈடுபட்டிருக்கும் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யவும். இவை உங்களின் பிள்ளைகள் மற்றும் உறவினர்களின் உயிர் பாதுகாப்புக்கு நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய காரியங்களாகும். இந்த காலப்பகுதிகளில் போலீசார் சட்டத்தை கடுமையாக கடைபிடிக்க உள்ளனர் என்றார். அதிக வேகம், மதுபோதையில் வாகனம் செலுத்துதல் மற்றும் கட்டுப்பாடுகளை மீறுவோருக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபல மற்றும் மாணவர் கொடுப்பனவு 2500 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளின் மாணவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 2500 அதிகரிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு 5000 கல்வியுதவி வழங்க 50 மில்லியன் ஒதுக்கப்படும் மற்றும் இந்த குழந்தைகள் பொதுக்கல்வியில் இணைக்கப்படுவதை ஊக்குவிக்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் மத்திய ஊவா, சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் வசிக்கும் மலேக தோட்ட தொழிலாளர்கள் சமூகத்தின் வீட்டு வசதி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 2000 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு ரூபாய் 4290 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களில் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் 943 வீடுகளின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்வதற்கு ரூபாய் 1305 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அஸ்வசும பயனாளிகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு பிராட்பேண்ட் வவுச்சர் வழங்கப்படும் என்று அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வலைதளங்களுக்கு மட்டுமே அணுகல் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். உள்ளடக்கிய டிஜிட்டல் அணுகலை ஊக்குவிப்பதற்காக என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டில் நலன்புரி திட்டம் அரசியல் செல்வாக்கில் இருந்து விடுபட்டிருப்பதை உறுதி செய்வதற்காக அஸ்வசும பயனாளிகள் மதிப்பாய்வு செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் 210 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கூறு இந்த ஆண்டு மறுசீரமைக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டிற்கான பாதீட்டினை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து வருகின்றார். அதன்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் 210 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொடர்பில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பினை வெளியிட்டார். நுகேகொடையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள அரச எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்பது தொடர்பில் தான் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். மேற்படி பேரணிக்கு ஆதரவை வழங்கும் முடிவை கட்சி எடுத்திருந்தாலும் அது பற்றி தான் இன்னமும் பரிசீலித்து வருவதாகவும் ஊடகங்களிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், தேசிய மக்கள் சக்தி அரசு மீது நாட்டு மக்கள் அதிருப்தி அடைந்து வருகின்றனர். எனவே எதிரணி வசம் இருந்த மாற்று தேர்வு இருக்க வேண்டும். மாறாக மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுடன் பயணிக்க தொடங்கினால் அது பிரச்சினைக்கு வழிவகுக்க வேண்டும். மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான பொது எதிரணியொன்று கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதே எனது கோரிக்கையாகும் என்றும் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முற்படத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி பண்டிகை முற்படமான ரூ.10,000 15,000 அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. வடக்கு தெங்கு முக்கோண வலயத்தில் தெங்கு செய்கையை தொடர்ந்து விஸ்தரிக்கும் பொருட்டு 600 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் சுமார் 4,47,000 ஏக்கர் பரப்புடைய 5 ஏக்கரிலும் குறைந்த தென்னந்தோட்ட உரிமையாளர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு முறையான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக 2,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 2026ஆம் ஆண்டு பல்வேறு கடன்களுக்காக 80,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் தேசிய ஏற்றுமதி வளர்ச்சிக்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 1,550 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கு மேலதிகமாக வர்த்தகக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவாக 200 ரூபாய் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அதற்கமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கான வேதனம் 1,750 ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளதாக குறிப்பிட்டார். முல்லைத்தீவு குமளமுனை பகுதியில் கணவன் கோடாரியால் மனைவியை தாக்கிவிட்டு கிணற்றில் குதித்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டில் வசித்து வந்த மகனொருவர் சிசிடிவி காணொலி மூலமாக சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. குமளமுனை பகுதியில் வசித்து வந்த 75 வயதான கணவருக்கும் 73 வயதுடைய மனைவிக்கும் இடையில் குடும்ப தகராறு ஏற்பட்டிருந்தது. கணவனுக்கு அண்மைய நாட்களாக மனநிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரை தனியார் பேருந்து குழுவினர் தாக்கும் காட்சி தற்போது வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று காலை 7:30 மணியளவில் வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் இருந்து புறப்பட்ட அரசு பேருந்து காலை 7:30 மணியளவில் வவுனியாவை சென்றடைந்தது. அதன்போது அங்கு சென்ற தனியார் பேருந்து குழுவினர் ஒரு சிலர் அரசு பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரை தாக்கியுள்ளனர். அரசு பேருந்து சாரதி மற்றும் நடத்துனரை தனியார் பேருந்து குழுவினர் தாக்கும் காட்சி வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் நாடுஓயா குறுக்கு வீதி சந்தியில் பாடசாலை மாணவர்கள் ஏற்றிச் சென்ற வேன் லாரியில் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 மாணவர்கள் உட்பட 3 காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. நாடுஓயா ரத்தல்ல குறுக்கு வீதியிலிருந்து டெஸ்ஃபோர்ட் நோக்கி பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேனுடன் நாடுஓயா பிரதான நகரிலிருந்து எதிர் திசையில் பயணித்த லொரி மோதியது. விபத்தில் பாடசாலை மாணவர்கள் 2 பெற்றோரில் ஒருவரும் என 3 பேர் காயமடைந்த நிலையில் நாடுஓயா ஆரம்ப பிரிவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். நுவரெலியா வெளிமட கெப்பட்டிபொல பகுதிகளுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்த பெண்ணொருவர் நுவரெலியா பிரதேச உளத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மகரகப அக்கா என அழைக்கப்படும் 50 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.
சம்பந்தப்பட்ட பெண்ணிடமிருந்து போதைப்பொருள் வாங்கிய நபர்களிடமிருந்து பெறப்பட்ட தொலைபேசி தகவல்களுக்கு அமைய அவர் கங்வெல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இடைநிலை கல்விக்கு பிறகு தொலைக்கல்வி மாறுவது குறித்த துல்லியமான மற்றும் திறமையான தகவல்களை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக 1966 என்ற விசேட ஹாட்லைன் எண் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த தொலைபேசி எண் நாரகீன்பட்டியில் உள்ள நிபுணத பியச வளாகத்தில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொலைப்பயிற்சி அமைச்சர் பிரதமர் ஹரணியபர சூரியவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி 1966 என்ற எண் மூலம் மாணவர்கள் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தொழிற்கல்வி தகவல்களை பெறலாம். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.